பிஜி நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் விற்பனைக்கு உள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவு வெளியாகியுள்ளதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரை குழப்பங்களும் சர்ச்சைகளுமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இளநிலை நீட் நுழைவுத் தேர்வை பொறுத்தவரை இந்த வினாத்தாள்கள் ஆள் மாறாட்டம் என்ற நடவடிக்கைகளால் பெரும் சர்ச்சை இந்த ஆண்டு எழுந்தது. தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் சென்றும் நீதிமன்றம் மறுத்துவிட்ட நிலையில் தற்போது நீட் முதுகலை நுழைவுத் தேர்வு வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த டெலிகிராம் தளத்தில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள்கள் வெளியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நீட் இந்த பிஜி வினாத்தாள்கள் விற்பனைக்கு உள்ளதாகவும், குறிப்பாக 70,000 முதல் 50,000 ரூபாய் வரை செலுத்தினால் இது போன்ற வினாத்தாள்கள் தேர்வர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற தகவல் இந்த டெலிகிராம் சமூக வலைதள பக்கத்தில் பரவி வருவதால் தொடர்ந்து இது போன்ற ஒரு நிகழ்வு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் இது போன்ற ஒரு வினாத்தாள் வெளியான விவகாரம் ஏற்கனவே ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலும் உண்மையோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த டெலிகிராம் பக்கத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர் உள்ளனர். அவர்கள் அதில் சிலர் குறிப்பிட்ட இந்த வினாத்தாள்கள் தற்பொழுது தயாராக இருப்பதாகவும் பணத்தை செலுத்துபவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படும் என்கின்ற அந்த தகவல்களை அவர்கள் அந்த குழுவில் பகிர்ந்து வருகின்றார்கள். இதனால் பலர் ஏமாறக்கூடிய அந்த சூழ்நிலையும் இருக்கின்றது. இது ஒரு மோசடியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதன் காரணமாக இது போன்ற தகவல்கள் பரவாமல் இருப்பதற்கு அரசு உடனடியாக தலையிட்டு இவர்களை கைது செய்ய வேண்டும். நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இது போன்ற தேர்வுகளின் மீது ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். உடனடியாக இது அரசின் கவனத்திற்கு சென்றால் மட்டுமே இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என்பதும் ஒரு பரவலான கருத்தாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.